ஸ்ரீலங்கா ஃபுட்பால் நேஷனல் டீமுக்கு வந்து இலங்கை பிளேயர்ஸ் உள்ளாக்காத காரணம் இதுதான். வெளிநாட்டில இருந்து அவங்க காசுக்காக பிளேயர்ஸ் இறக்குறாங்க. கமிஷன் ஃபுல்லா பிசினஸ். அதுக்கப்புறம் அந்த பிளேயர் போயிட்டு இன்னொரு கிளப் ஒன்ல விளையாடுறாரு. அங்க நல்ல கிளப் ஒன்று. இதுக்கு ஃபுல்லா பொறுப்பு சொல்ல வேண்டியது ஸ்ரீலங்கா ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் ஜஸ்டர் உமர் லெப்பே. இது ஃபுல்லா டீல். வெள்ளக்காரன் எப்படி விளையாடுவான் அப்படின்னா இந்தியாவுக்கு எத்தனை பேரை கொண்டாந்து வைக்கலாம்? ஏன் மற்ற நாடுகள் அதை செய்யாத போது நாங்கள் மட்டும் செய்கிறோம்? இப்போ ஏன் இப்போ அந்த குசலா சரோஜினி அறிக்கையின்படி நிறைய குற்றச்சாட்டுகள் அம்பலமாகி இருக்கு. ஸோ ஏன் இன்னமும் ஆக்ஷன் எடுக்கப்படாமல் இருக்குது? என்ன டிலே? டிலே அதை நான் சொல்றேன். வார எல்லா மினிஸ்டரையும் கைக்குள்ள போட்டுக்கிறேன். இப்போ என்பிபி அரசாங்கம் ஆட்சி மாறி இருக்கு. இதுல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன இப்போ என்பிபி அரசாங்கம் வந்த புதுசுல ஷங்கிலா கூட்டு போய் அங்க இருந்து ஃபீஃபால இருந்து இங்க டெலிகேட்ஸை கொண்டாந்து இங்க வாங்க. ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஸ்போர்ட்ஸ் ஆக்கி இதை வந்து மக்களோட உண்மையான ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் தெரிய வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியும், மக்களுக்கு தெரியாது. நாமல் ராஜபக்ஷன் ஜெஸ்வர் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரொவின்ஷியல் லீக்னு ஒன்று செஞ்சாங்க. இந்த ப்ரொவின்ஷியல் ஒன்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கு. ஸோ அங்கே தொட்டு ஃபுட்பால் ஃபெடரேஷன் நாமல் ராஜபக்ஷ சாட்டக்கு எங்கிட்டோ பட்டிருக்கு. சாட்டக்கு எங்கே போனாலும் சால்வை எங்கிட்டோ டச் ஆயிருக்கு. நான் நினைச்சேன் இந்த ஊழல் குற்றச்சாட்டு கொலை கும்பல் பார்த்தாலே தான் இருந்துச்சு. பட் தான் இப்போ ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஏதோ ஒரு இடத்துல இறுதி ரைட். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னொரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் இதற்கு முன்பதாக நிறைய அரசியல் ரீதியான விடயங்களை பேசியவர். இன்று ஒரு விளையாட்டுத்துறை அதுவும் ஃபுட்பால் சம்பந்தமாக இன்று இந்த நேர்காணலில் நம்மோடு பேச தயாராக இருக்கின்றார். அவர்தான் ஃபுட்பால் ரிசர்ச்சர், அதே போல் ஒரு கணக்காளர், அறகலைய போராட்ட களத்தின் முன்னணி போராட்டக்காரர், ரோப்வாயினை கூட்டு தாபனம் அதற்கு பாய்ந்து இல்லாத ஆர்ப்பாட்டம் செய்தவர் டேனிஸ் அலி இன்றை மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அரசியல் பேசுவதற்கல்ல, விளையாட்டுத்துறையில் இடம்பெறுகின்ற ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமாக முழு சமூகத்துக்கும் தெளிவுபடுத்த. வணக்கம் டேனிஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் சந்திக்கிறோம், மகிழ்ச்சி. என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க இப்போ? இல்லை, நான் ஒரு அக்கௌண்டன்ட் அண்ட் ஆடிட் ஃபர்ம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதோட ஃபுட்பால் வந்து இந்த ரத்தத்தில் ஊறினது. எங்கள்கிட்ட தாத்தாலேருந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஸோ எங்களோட கிளப் இருக்குது, பரகாதினிய சொக்க கிளப், சொக்க அகாடமியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இனி இதுதான் அதோட அரசியலும் ஒரு இதாக செஞ்சுட்டு அப்படி போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ரைட், நல்லம். போட்டிருக்க ஜெர்சியும் ஸ்ரீலங்கா ஃபுட்பால் பேசுகிற விடயமும் ஸ்ரீலங்கா ஃபுட்பால் சம்பந்தமானதான். எங்களுக்கு தெரியும், இலங்கையில் விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டால் கிரிக்கெட் முதன்மை நிலையில் இருக்குது. உலகத்தில் எங்கே போனாலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனித்துவமான முக்கிய இடம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஒன்று இலங்கையில் இருக்குது, ஃபுட்பால் டீம் இருக்குது. இது எந்த அளவு பிரசித்தம் பெற்றது, எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் இப்போது அதை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்பவே குறைவான ஒரு வரவேற்பு தான் இலங்கை ஃபுட்பால் டீமுக்கு இருக்குது. இதற்கு காரணம் என்ன? ஒரு ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருந்தும் கூட இலங்கை ஃபுட்பால் டீமை வந்து ஏன் ஏனைய டீம்கள் வரைக்கும் நமக்கு அபிவிருத்தி பண்ணிக்கொள்ள முடியாமல் இருக்குது? எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் கொழும்புல பார்க்குறோம். சாயிரா காலேஜ், உசைனியா காலேஜ், ஜோசப்ஸ் காலேஜ், பெனடிக்ஸ் காலேஜ், இப்படி நிறைய தமிழ் பேசும் இளைஞர்கள், அது முஸ்லீமாக இருக்கலாம், கத்தோலிக்கராக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், ஏனைய சிங்கள மொழிகளாக பேசுகின்ற மாணவர்களாக இருக்கலாம், நிறைய பேர் ஆர்வத்தோடு விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு ஃபுட்பால். டீம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே நடக்கிற நிறைய மேட்சஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த முஸ்லீம் இளைஞர்கள் நிறைய பேர் ஆர்வத்தோடு விளையாடுற ஒரு விளையாட்டாக ஃபுட்பால் காணப்படுது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா ஃபுட்பால் டீம் நேஷனல் டீம் எடுத்து பார்க்கும்போது, எங்களுக்கு அண்மை கால மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இலங்கை பிளேயர்ஸை விட ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இதெல்லாம் அதிகமாக எங்களுக்கு தென்படுறாங்க. அப்போ ஒரு கேள்வி எழும்புது, ஏன் இலங்கையில் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஆர்வம் குறைவாக இருக்காங்க? சரியான பிளேயர்ஸ் இல்லையா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் இருக்கார் டேனியல்னு சொல்லி, அவர் வந்து நல்ல ஃபுட்பால் விளையாடக்கூடியவர், சென்ட் பெனடிக்ஸ் காலேஜ். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையாதனால இன்றைக்கி அவர் ஃபாரினில் போயிட்டு வேறு தொழில் செஞ்சு கொண்டிருக்காங்க, அவங்க வாழ்க்கையை பார்க்குறதுக்காக. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் டேனிஸ் அலி, நான் அண்மையில் டேனிஸ் அலி இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு FCIDக்கு நீங்கள் போயிருந்தீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் சம்மந்தமாக.
ஏன் அந்த கம்ப்ளைண்ட், எது சம்பந்தமா, யாருக்கு மீது குற்றச்சாட்டுறீங்க, என்ன நடந்தது? முதல் கேள்வியிலிருந்து நான் வரது, அது நேஷனல் பிளேயர்ஸ் வந்து இலங்கையில் வாழும் தமிழர்களின் ஒரு கேம், அதாவது ஸ்போர்ட்ஸாக இருந்தால் அது வந்து ஃபுட்பால். தமிழ் பேசும் மக்களின், அதாவது நான் தமிழ் பேசும் மக்களாக பார்க்கும்போது மெஜாரிட்டியோட கேம் வந்து ஃபுட்பால். அது அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஹிந்துவாக இருக்கலாம், கத்தோலிக்கலாக இருக்கலாம், இல்லாட்டி முஸ்லீம்களாக இருக்கலாம். அவங்க எல்லோரும் மிச்ச முஸ்லீம்கள் தான் கூட உண்மையிலேயே மெஜாரிட்டி. அண்ட் ஹிந்துஸும் இருக்கிறான், எல்லோரும் இருக்கிறான், அதாவது சிங்கிளிசம் இருக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி வந்து ப்ளே பண்ணுறது இவங்க தான். ஆனால் என்ன காரணம்னு சொன்னால், இப்போ பார்க்க போகிற நேரம் ஃபாரின் பிளேயர்ஸ் கொண்டு வந்து நேஷனல் டீமில் வந்து விளையாடுறாங்க. அதாவது ஃபாரின் என்ன எப்படின்னு சொன்னால், அம்மா அப்பா இலங்கையிலேருந்து ஒரு காலத்தில் போயிட்டு பிள்ளைகள் அங்கே படிக்க வச்சு அது வாரது வேறு கதை. இந்த நாடே வேணாண்டு தஞ்சங்கூரி அந்த நாட்டுக்கு போனவங்கள வெளிநாடு போய் அவங்க தஞ்சங்கூரி அந்த நாட்டில் இந்த நாடு வேணாம், இந்த நாடு வந்து எங்களுக்கு ஒன்றுமே போடலைன்னு சொல்லி அவங்களோட பிள்ளைகள் வந்து விளையாடுறாங்க. நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. ரெண்டாவது வந்து வெள்ளைக்காரனால் விளையாடுறாங்க. பாருங்கள், இப்போ நேஷனல் டீம் ஃபோட்டோ எடுத்தால் வெள்ளைக்காரனால் இப்படி விளையாடுறாங்க. அது அவங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஸ்ரீலங்கனா, அதனால சிட்டிசன் எடுத்து கொடுத்து விளையாடுறாங்க. இது ஒரு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு பிஸ்னஸ். அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸை கொண்டு வந்து இப்போ இங்கே வருஷ கணக்கு சின்னத்துலேருந்து அகாடமிஸ் இருக்குது, எல்லாம் ஸ்கூல்ஸ் ஃபுட்பால் இருக்குது. ஆனால் அதெல்லாம் முன்னேற்றப்பட போகிறது இல்லை. ஃபாரின் பிளேயர்ஸை கொண்டு வந்து இவங்க ரேங்கிங்கை மேலே கொண்டு போய் பார்க்குறாங்க. அதுவும் கொண்டு போய் நாங்கள் என்ன அந்த வேர்ல்ட் கப் அடிக்கவா, ஏஷியன் குவாலிஃபைஸ் ஆவா, அதெல்லாம் போய் அதெல்லாம் செய்யாமல் இவங்க என்ன செய்ய பார்க்குறதுனா, இந்த ஃபாரினர்ஸ் இங்கே ஸ்ரீலங்கா வர வேண்டியதுக்கு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் எடுக்கணும். சிட்டிசன்ஷிப் எடுத்தால் தான் இங்கே காணி பூமி வாங்கலாம். அப்போ அவங்களோட இங்கே டயஸ்போரா காசை கொண்டாந்து இங்கே போடுறதுக்கு நாங்கள் அதுக்கு பிள்ளை சொல்லலை, காசு வரதான் வேணும் நாட்டுக்கு. ஆனால் அதை ஒரு பிஸ்னஸ் உண்டா இந்த நேஷனல் டீமை ஒரு பலிகாடாக வச்சு கொண்டு இதை செய்கிறது. ரைட். அப்போ இலங்கை நேஷனல் டீம், அதாவது ஸ்ரீலங்கா ஃபுட்பால் நேஷனல் டீமுக்கு வந்து இலங்கை பிளேயர்ஸ் உள்ளாக்காத காரணம் இதுதான். வெளிநாட்டில இருந்து அவங்க காசுக்காக பிளேயர்ஸ் இறக்குறாங்க. கமிஷன் ஃபுல்லா பிசினஸ். அதுக்கப்புறம் அந்த பிளேயர் போயிட்டு இன்னொரு கிளப் ஒன்ல விளையாடுறாரு, அங்க நல்ல கிளப் ஒன்று. ஏன்னா ஃபுல்லா பொறுப்பு சொல்ல வேண்டியது ஸ்ரீலங்கா ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் ஜஸ்டர் உமர் லெப்பே. டேனிஸ், இப்போ பிரசிடென்ட் ஆகுறதுக்கு வந்து நிச்சயமா ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கும். அப்ப எலெக்ஷன்ல அவருக்கு ஆதரவு இருக்கு. அப்ப அதனால தான் அவரு இப்படிதானே பிரசிடென்ட்ஷிப்புக்கு வாராரு. இல்ல 66 லீக்ஸ் தான் இருக்குது வோட் பண்ண. லீக்ஸ்னா அனுசங்கங்கள். அப்ப அந்த அனுசங்கங்கள் வோட் பண்ற போது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இவங்க எல்லாரையும் அந்த மாஃபியா உள்ளுக்குள்ளவங்க தான். இதுக்கு வந்து புதுசா யாருமே வந்தது இல்லை. மணிலால் பிரணாந்து தான் இதுல வந்து இதுக்கு முந்தி மணிலால் பிரணாந்துக்கு முந்தி இந்த ஃபுட்பால் நிச்சயம் நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த இயர் நான் சொல்றேன், ஒரு 89க்கு எல்லாம் முன்னாடி, 90க்கு முன்னாடி, 90க்கு முன்னாடி மணிலால் பிரணாந்து வந்து தான் இதை வந்து குழி தோண்டி புதைச்சது. சம்பாரிச்சு மணிலால் பிரணாந்தோட மகன் எனக்கு தெரிஞ்ச அளவில் தெரிஞ்ச காலத்துல இருந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர். சரியா, அது சீட் அவருக்கு தான் இந்த நாள் இருக்கு. என்ன இப்போ வைஸ் பிரசிடென்ட் இந்த முறை. ரைட். போன முறை ஜஸ்டருக்கு எகெயின்ஸ்டாக கேட்டாங்க. இப்போ 2 டேர்முக்கு முந்தி அந்த நேரம் ஜஸ்டர் கேட்டது, அது ஜஸ்டரை போட்டது மணிலால் தான். எல்லாம் கேம் தான், இது எல்லாம் ட்ரிக். அப்போ இந்த நேஷனல் பிளேயர்ஸ் விஷயத்தை நாங்கள் முடிக்கல. அப்போ அங்கேருந்து வராங்க, எல்லாம் வர்றது ஹாலிடேக்கு. ஆனால் இங்கே இருக்கிறாங்க நேஷனல் இங்கே வந்து டெவலப் ஆகி வர பிளேஸுக்கு சான்ஸ் இல்லை. இவங்க ரேங்கிங்கை மேலே கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் பொய்க்கதை. அதாவது சம்பூர்ணமான பொய்க்காது. என்னென்னா அவங்களுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இந்த பிளேயர்ஸ் வந்தோடனே அவங்களோட ரேங்கிங் கூடு, அங்கால வந்து கிளப்பில் இந்த சேலரி பெருசாகுது. அப்போ இங்காலைக்கு கமிஷன் கொடுக்கணும் யாருக்கு, இங்கே உள்ள பிரசிடென்ட்டுக்கு. அப்போ இங்கே டீல கொண்டு போகிற சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு சார் ஒன்று இருக்கிறார். இப்போ அவருக்கு நான் வழக்கு போடுவேன், கிட்ட அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. சரியா, அப்போ ஸ்போர்ட்ஸ் சார் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தம். அவரும் அடுத்த ஹிரான் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, ஆர்மியிலேருந்து விலகி இப்போ அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் உள்ளே பூந்துட்டு இருக்கிறான். சரியா, இப்போ இவங்க எல்லாம் தான் இந்த கேமை கொண்டு போகிறது. அப்போ இது வந்து ஃபுல் மாஃபியா உண்டு. இந்த மாஃபியாவை நாங்கள் உடைக்கணும். அதை உடைக்கிற ஆரம்ப கட்ட வேலை திட்டங்கள் தான் இது போயிட்டு இருக்குது. அது தெளிவாக தெரியுது. இப்போ பாடசாலை மட்டங்களில் நிறைய ஃபுட்பால் சம்பந்தமான போட்டிகள் நடக்குது, நிறைய மேட்சஸ் நடக்குது. பாடசாலைகளுக்கு ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு இடையில போட்டிகள் நடக்குது, ப்ரொவின்ஸுக்கு இடையிலான ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ஆனாலும் நேஷனல் டீமுக்கு போகும்போது பாடசாலையில் அந்த ஃபுட்பால் டீம்ல இருந்த மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதற்கான காரணம் டேனிஸ் அலி சொல்லியிருக்காரு. ரைட், நான் தொடரும். அப்போ இதுதான் விஷயம். அதோட இங்கே லோக்கல் ஃபுட்பால் அப்படியே இப்போ ஒரு 5 வருஷம் ஷட் டவுன் பண்ணிட்டோம். லோக்கல் டொமெஸ்டிக் ஃபுட்பால் ஒன்றுமே இல்லை. டூர்னமெண்ட்ஸ் சரியா, ஒரு டூர்னமெண்ட்டும் நடந்ததில்லை. நடந்த ஒரு டூர்னமெண்ட் ஒன்று கடைசியாக டிவிஷன் 1 சொல்லி இப்போ இந்த கிட்டத்தில் தான் முடிச்சு. அது போய் டூர்னமெண்ட் நடந்து இன்னும் டீம்ஸுக்கு காசு கொடுக்குறேன்னு வின்னிங் சாம்பியன்ஷிப் ப்ரைஸை அன்றைக்கி இப்படி இதை வச்சு கொடுத்தாங்க. இன்னும் அதை கொடுத்தும் இல்லை.
ரன்னர்ஸ்அப் ப்ரைஸை கொடுத்தும் இல்லை. எல்லா டீம்ஸுக்கும் காசு கொடுக்குற நாங்கள் ட்ராவலிங்க்கு அது கொடுத்தும் இல்லை. அப்போ நான் போயிட்டு என்ட்ரி போடுறதுக்கு போன நாள் அடுத்த நாள் ட்ரோ ஒன்றை போட்டு சாம்பியன்ஸ் லீக்னு டூர்னமெண்ட் ஒன்று தொடங்க பார்க்குறாங்க. நான் என்னென்ன இப்போ கத்துறதுதானே இது ஒன்று நடக்குது இல்லை, சாம்பியன்ஸ் லீக்னு டூர்னமெண்ட் ஒன்று தொடங்க பார்க்குறாங்க. அது ஒரு டீமுக்கு 1 லட்சம் கொடுத்து, இன்னும் அந்த டிவிஷன் 1 அடிச்சதுக்கே காசு கொடுத்தில்ல. இன்னொரு டூர்னமெண்ட் ஒன்று செஞ்சு இது கிளப்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ட்ரோ போட்டு ஒரு நாள் மீட்டிங் வச்சு ஒரு நாள், அதாவது முந்தின நாள் கால் பண்ணி அடுத்த நாள் மீட்டிங்க்கு வர சொல்லி 4 மணிக்கு அதுக்கு அடுத்த நாள் ட்ரோ அவசரமாக நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்தான், கமெண்ட் பண்ணியிருந்தான், பேசுகிறான். ஒருத்தர் சொல்கிறான் தானிஷாலி பேசுகிற போகிறது தான் உங்களுக்கு விஷயம் விளங்குது இல்லையா, வேலை செய்யணும்னு சொல்லி. அப்போ இலங்கையில் இப்போ ஈழத்தமிழர்கள் எடுக்க போனாலும் அங்கேருந்து மிச்சம் பிளேஸ் விளையாண்டாங்க இங்கே சரியா யாழ்ப்பாணத்தில். அப்போ அந்த பிளேஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இங்கேருந்து இந்த நாடு வேணாண்டு போம்பைக்கும் இங்கே உள்ள இராணுவ பிரச்சனைக்கும் எல்டிடி பிரச்சனை எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து போராடின எங்கள்கிட்ட மக்கள் இல்லை, இங்கே உள்ளவங்க இலங்கை வாழும் மக்கள் இல்லை. விட்டு போட்டு இங்கே விட்டுட்டு ஓடி போன இவங்க இல்லை பிள்ளையில கொண்டாந்து இங்கே விளையாட வைக்கிறாங்க சாதாரணமாக. அது பிள்ளை. அப்ப இங்க கஷ்டப்பட்டு இங்க விளையாண்ட வருஷ கணக்கு இருந்த அந்த பிள்ளைகளுக்கு எங்க எதிர்பார்ப்போட காத்திருந்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்னைக்காச்சும் குறைஞ்சது நேஷனல் டீம் சார் விளையாடும், இந்த நாடு பிரச்சனை இருந்துச்சு அது இருந்துச்சு, இப்ப எல்லாம் மாறிடுச்சு, நாங்க எப்படி சார் நேஷனல் டீமுக்கு இந்த நாட்டுக்கா இதாக்கும் அந்த ஒத்துமே இல்லாம ஆக்குறான் சரியா. அப்ப பிளேயர்ஸ் வரான்னு அந்த ஒருத்தர் நான் வீடியோ காட்டுறேன். அந்த பிளேயர் வந்து அவன் வந்து இந்த ஹாலிடே வர மாதிரி தான் வரான் அங்கேருந்து. ஐம் கம்மிங் டு ஸ்ரீலங்கான்னு அவர் ஒவ்வொரு வீடியோ அந்த போடுவாங்க, அந்த ப்ளாக்ஸ் போட்டு 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 அவர் ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட்டை வைக்கிறார், அதுக்கு போகிற ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டை வைக்கிறாரு. அப்படி அவருக்கு அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட், இது ஒரு ஹாலிடேக்கு தான் வரான். அதாவது இப்போ வசீம் ராசிக்னு வந்து விளையாடுறவங்களுக்கு தெரியுமே, அவர் ஸ்ரீலங்கன் அம்மா அப்பா, அதுக்கு டிலன் டி சில்வா, அதுக்கப்புறம் ஹாமில்டன், இவங்க எல்லாரும் அம்மா அப்பா ஸ்ரீலங்கன்ஸ். இவங்க இங்கே வந்து விளையாண்டது உண்மையிலே நாட்டுக்காக. இவங்க ஒரு நாள் இன்னொன்று இங்கே லோக்கல் லீக்ஸ் விளையாண்டாங்க, ஒரு வருஷம் விளையாண்டாங்க இங்கே வந்து லீக்ஸ் விளையாண்டு தான் நேஷனல் டீமுக்கு விளையாண்டாங்க. உண்மையிலே நாட்டுக்கு பண்போட நாட்டுக்குள்ள இறக்கத்தோட வரவங்க, அது வேற கதை சரியா. இது அப்படி இல்லை, இது ஃபுல்லாக டீல். வெள்ளைக்காரன் எப்படி விளையாடுவான் அப்படின்னா இந்தியாவுக்கு எத்தனை பேரை கொண்டாந்து வைக்கலாம், மால்டீவ்ஸுக்கு எத்தனை பேரை கொண்டு வரலாம், பங்களாதேஷுக்கு எத்தனை ஃபாரின்ல இருந்து ஆட்களை கொண்டாந்து இதை விளையாட வைக்கலாம். மற்ற நாடுகள் அதை செய்யாம போது நாங்கள் மட்டும் செய்கிறோம். செய்கிறதுக்கு காரணம் பிஸ்னஸ், காசு எடுக்கிறது தான் அவனுக்கு முக்கியமான காசு சம்பாதிக்கிறது தான் அதில் காரணமே. அப்போ அதனால தான் இந்த நேஷனல் டீம் இந்த லெவலில் வச்சிருக்கிறான். ரைட். இப்போ டேனிஸ் அலி எஃப்சிஐடி முன்னால் போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணீங்க, அரெஸ்ட் ஜஸ்பர் உமர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வலியுறுத்துனீங்க, பிறகு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் முன் வச்சிங்க. இதுக்கெல்லாம் முதல்ல இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முதல்ல நான் இந்த சம்மந்தமாக தேடி பார்த்த பொழுது 5 பேர் கொண்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு ரிப்போர்ட், குசலா சரோஜினி அறிக்கை, அந்த ரிப்போர்ட் மூலமாக ஜஸ்வர் உமர் மற்றும் ஏனையவர்களுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான ஒரு முழுமையான அறிக்கை புத்தகம் ஒன்று என் கைக்கு வந்துச்சு. அதில் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து இல்லை? இப்போ இப்படி இது ஏன் இப்போ ஜஸ்பூர் உமர் நபருக்கு எதிராக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது, இதன் காரணமாக ஆரம்பிக்கப்படுது, எப்படி வெளியே வந்துச்சு இவர் ஊழல் குற்றச்சாட்டு செய்கிறாருன்னு சொல்லி? இப்போ ஜஸ்வர் உமரோட ஊழல்கள் வெளியே வரும்போது 2020 கொரோனாக்கு பிறகு வர எலெக்ஷனில் ஜஸ்வர் உமர் வெத்துறாரு. அதுக்கு முந்தி அவர் செக்ரட்டரியாக தான் இருந்தது, ஃபெடரேஷனில் செக்ரட்டரி. ஊழல் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி, ஆனால் அதுக்கு ஜஸ்வர் முழுமையாக ஜஸ்வர் சம்மந்தப்பட்ட ஊழல் இல்லை, மற்றவங்களும் சம்மந்தப்பட்டது. முன்னால் இருந்தே ஊழல் இருந்துச்சு. அது ஆடிட்டட் ரிப்போர்ட்ஸ், அதாவது ஆடிட்டர் ஜெனரல் வெப்சைட்டில் போனால் ஆடிட்டட் ரிப்போர்ட்டில் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணனா வரும். அதில் எல்லாத்துலேயும் டிஃபால்ட்ஸ் இருக்குது, பில ஆனது. அது ஓகே, சில பேலன்ஸ் இல்லை, சிலது இல்லை வந்து பில்ஸ் இல்லை, பர்சனல் அக்கௌண்ட்ஸுக்கு காசு போட்டுக்கிட்டது, அதெல்லாம் இருக்குது. சில தகவல் இருக்கு, பில்ஸ் வந்து மாற்றி அமைக்கப்பட்ட ஒரிஜினல் பில் உண்டு, டூப்ளிகேட் பில் உண்டு, 2 பில். அப்போ இது வந்து ஒரு சைடில். அது நான் சொல்கிறேன் இந்த குசலா சரோஜினி ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ரொஷான் ரணசிங்க அறகலைக்கு பிறகு வர்றது வந்ததுக்கு பிறகு ரொஷான் ரணசிங்க இப்போ எப்படி தானே நாங்கள் வந்து எல்லா அரசியல்வாதி மேலேயும் குற்றச்சாட்டு கொண்டு வரவங்க தானே. ஆனால் ரொஷான் ரணசிங்க மேலே எனக்கு தெரிஞ்ச அளவில் இதுவரைக்கும் குற்றச்சாட்டு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவில் யார் சார் இருந்தால் அதெல்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு, நாங்களும் பேசுவோம். ஆனால் ரொஷான் ரணசிங் என்ன செஞ்ச ஒரு நல்ல வேலை உண்டு, ஜெசருமாருக்கு எதிராக ஒரு 5 பேர் இந்த குழுவை வைத்து ஒரு விசாரணை குழு ஒன்று வைத்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சமைக்கிறாங்க. அது ரிப்போர்ட் ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து குசலா சரோஜினி தான் ஹெட், ஃபார்மர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் மேஜிஸ்ட்ரேட். அப்போ அவங்க அந்த குசலா சரோஜினி ரிப்போர்ட்டில் இவ்வளோ பெரிய புக் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, 269 கிடச்சிருக்கும், 269 பேஜ் இருக்குது. அதில் முழுமனமே ஜஸ்வரோட கல்லவுகள், அதில் முழுமனமே இதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்டம் ஆஃப் கோர்ட், அதாவது அதிகரணை அபாசகிரியம், தமிழ் எப்படி சொல்லுவாங்க, நீதிமன்ற அவமதிப்பு செஞ்சிருக்கிறார். அதாவது நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, கட்டாயம் இதை செயல்படுத்த சொல்லி. ஆனால் அதை செயல்படுத்தாமல் அவருக்கு தேவையான தனியாக அவருக்கு தேவையான முடிவு ஒன்று எடுக்கிறார்.
அதுக்கு பிறகு அது வந்து அக்செப்ட் பண்ணல அப்படி இப்படின்ட்டு ஃபீஃபா ஃபுட்பால் இதில் இன்டர்நேஷனல் இதில் சொன்னதுக்கு பிறகு ரைட். அதுக்கு பிறகு இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று 3 அக்கௌண்டன்ட்ஸ் ஆடிட்டர்ஸ் வந்து இதில் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆடிட்டர்ஸ் செஞ்ச ஆடிட் ரிப்போர்ட் இருந்தது. அதுலேயும் இந்த ஊழல் எல்லாம் இது. அதில் வந்து முக்கியமாக நாமல் ராஜபக்ஷ இவங்க சேர்ந்து செஞ்ச ஊழல் ஒன்று இருக்குது. என்ன காரணம்டா, நாமல் ராஜபக்ஷ ஜெஸ்வர் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரொவின்ஷியல் லீக்னு ஒன்று செஞ்சாங்க. ப்ரொவின்ஷியல் டூர்னமெண்ட் உண்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்கு. ஸோ அங்கே தொட்டு ஃபுட்பால் ஃபெடரேஷன் நாமல் ராஜபக்ஷ சாட்டக்கு எங்கிட்டோ பட்டிருக்கு. சாட்டக்கு எங்கே போனாலும் படலாட்டி சால்வை எங்கிட்டோ டச் ஆயிருக்கு. நான் நினைச்சேன் அந்த ஊழல் குற்றச்சாட்டு கொலை கும்பல் பார்த்தாலே தான் இருந்துச்சு. பார்த்தா இப்போ ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஏதோ ஒரு இடத்துல இறுதி ஸ்போர்ட்ஸ் மீடியா இருக்கும். அப்போ அதில் சம்பாரிச்சு அதில் ஜஸ்ட் ஒரு காசு கொடுத்து மஹிந்த ராஜபக்ஷ ட்ரோபி ஒன்று செஞ்சாங்க ஃபோனேஷன்ஸ். அப்போ அதெல்லாம் செஞ்சு எல்லாம் அதுலேயும் சம்பாரிச்சாச்சு. அப்போ அதில் அந்த பில்ஸ் அதில் அந்த எல்லாம் இருக்குது அதில் ரிப்போர்ட்ஸில். அப்போ இது வந்து முழுமனே இலங்கையில் என்ன நடந்திருக்குதுன்னா, முழுமனே இலங்கையில் இந்த ஸ்போர்ட்ஸ் மெயின்லி ஃபுட்பால் ரெண்டு என்டிட்டி, 2 ஸ்போர்ட்ஸ் என்டிட்டிக்கு தான் கூட காசு வருது. 2 இதுக்கு அதை ஒன்று வந்து கிரிக்கெட், ஒன்று ஃபுட்பால் ரைட். அப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காசு எடுத்து சொந்தமாக தாண்ட தேவைகளுக்கு தாண்ட பிள்ளை இன்றைக்கி ஜஸ்டோட பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் படிக்க வேணான்னு சொல்ல. நானும் படித்தது ஆஸ்திரேலியாவில். நான் சரியா படிக்க வேணான்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் எங்கட சலியில் படிக்கல. அது ஜெஸ்டர் தனியாக ஜெஸ்டருக்கு தொழிலே இல்லை. தொழிலை கேளுங்க, தொழிலே இல்லை. இதால் தான் ஃபுல் டைம் எப்படி ஐயா ஃபுட்பால் செஞ்சுட்டு தொழில் இல்லாமல் வாழ்கிற நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அரகலை செஞ்சால் எல்லாம் செஞ்சால் எங்களுக்கு தொழில் இருந்துச்சு. எல்லாம் எங்களுக்கு மட அடித்தாங்க தானே, தொழில் இல்லாத எங்களுக்கு தொழில் இருக்குது. நாங்கள் அக்கௌண்டன்ஸ், எங்களுக்கு பரம்பரை பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் காசு வருது, நாங்கள் அதில் சம்பாதிச்சிட்டோம். அப்படி இருந்தே எங்களோட புள்ள குட்டியை நாங்கள் வச்சுக்கிறதே கஷ்டத்தில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது ஜெஸ்டருமார் பிள்ளைகள் ஆஸ்திரேலியா அனுப்பி எங்களுக்கு கேள்வி. இப்போ இந்த வழக்குகள் வந்து இதானதுக்கு போகிற ஜஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு மாறுறதுக்கு கேள்வி மாறிட்டாலும் இருக்காரா? இல்லை மாற ஐடியா ஒன்று இருக்குது. இப்போ அப்படின்னு தான் கதை போயிட்டு இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கால தான் இப்போ இதை வந்து அதுதான் சுருக்கா டிசிஷன் எடுக்கணும் கவர்மெண்ட். இப்போ ஏன் இப்போ இந்த குசலா சரோஜினி அறிக்கையின் படி நிறைய குற்றச்சாட்டுகள் அம்பலமாகி இருக்கு. ஸோ ஏன் இன்னமும் ஆக்ஷன் எடுக்கப்படாமல் இருக்குது? என்ன டிலே? டிலே அதுதான் நான் சொல்றேன். வார எல்லா மினிஸ்டரையும் கைக்குள்ள போட்டுக்கிறது. இப்போ என்பிபி அரசாங்கம் ஆட்சி மாறி இருக்கு. இதுல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன மாதிரி சொல்றாங்க? என்பிபி அரசாங்கம் வந்த புதுசுல ஷங்கிரிலா கூட்டு போய் அங்க இருந்து ஃபீஃபால இருந்து டெலிகேட்ஸை கொண்டாந்து இங்க வாங்க, இது இப்படி தான் நாங்கள் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் தாரோம் எல்லாரையும் கிரவுண்ட் தாரோம்டே மாற்றும். இப்போ இந்த கவர்மெண்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாட்டி அப்போ இந்த கவர்மெண்ட் காசு எடுத்து ஜெஸ்வர் என்ன இதில் கோட் ஃபாதரா? இப்போ டேனிஸ் அலி வந்து சும்மா கேட்குறேன் என்ன, இப்போ டேனிஸ் அலிக்கு வந்து ஜஸ்பர் அலி உமரோட எதுவும் தனிப்பட்ட பகையா இல்லாட்டி இது சம்பந்தமான கோபமா? தனிப்பட்ட பகை இப்படி தான் தில்ஷான், யாரோட எனக்கு தனிப்பட்ட பகை இல்லை. இல்லை சில பேர் நினைக்கலாம் பொறாமையில கத்தி கொண்டிருக்காரு. இல்லாட்டி அந்த சீனுக்கு டேனிஸ் அலி ஆசையை தெரியா பிரசிடென்ட் ஆகுறதுக்கு அப்படி இந்த ஐடியா இருக்கா? இல்லை பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஆசை, அதை நாங்கள் பேசுவோம் அதை பற்றி பேசுவோம். தனிப்பட்ட ரீதியாக யாரு கூடயும் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக கோபங்களோ அர்த்தங்களோ கோபம் வச்சுட்டு வைராக்கியம் வச்சுட்டு நான் வேலை செய்கிறதுன்னு இல்லை. ஏண்ட மனசு என்ன சொல்லுதோ சரியா, நாட்டுக்காக சரியாக வேலை செய்கிறதுக்கு எங்கே இருக்கிறோம் நான் அங்கே நிற்பேன். அப்படி இருந்தால் எனக்கு தான் உங்கள் குற்றச்சாட்டு இருக்கணும், நான் அவனோட போனேன் இவனோட போனேன்னு தான் கதை காய்ச்சாங்க. ஆனால் எவனாட்டு சளி எடுத்தேன் அங்கே எடுத்தேன் இதை எடுத்தேன்ட்டு நான் ஏதாவது வாகனத்துலையா போகிறேன் வாரம் பெரிய வாகனத்துலையா ஒன்றும் இல்லை. ஒன்று நான் பைக்கில் போவேன் இல்லாட்டி பிக்மில் போவேன் ரைட். எங்கள்ட அறகலையில் இருக்கும் போது என்னோட வெஹிக்கிளே கூட நான் விற்றுவேன். உங்களுக்கு அது தெரியும். அறகலைக்கு வரக்கோல நான் வெஹிக்கிளோட வந்து அதுக்கு பூரா வெஹிக்கிளை விற்றுட்டேன் அறகலைக்கு செலவழிக்கிறதுக்கு. அப்படி செலவழிச்சேன்னா அது மக்களுக்கும் தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு வந்து யாரோடையும் கோவமோ அவங்களுக்கு இது எடுத்து நான் வந்து பொறாமைப்பட்டோ நான் பொறாமைக்காக வேலை செய்கிறதோ இல்லை. என்ன சமுதாயத்துக்காக நான் வேலை செய்கிறேன், என்ன ஸ்போர்ட்ஸுக்காக என்ன மனசில் உள்ள ஸ்போர்ட்ஸுக்காக தான் நான் பேசுகிறேன். சரி, கண் முன்னுக்கு அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் அழிஞ்சு கொண்டு இருக்கு, இப்படி ஊழல் நடந்து கொண்டு இருக்கு, அதை தட்டி கேட்டு கொண்டு இருக்கீங்க. அப்போ ஊழலுக்கு எதிராக பேசியே ஆகணும் நாங்கள். அதுதான் எங்களோட அடிப்படை எங்களுக்கு மறக்க இல்லாது. இப்போ தில்ஷா இதுக்கு வந்து கதை கட்டலாம், நான் வந்து பொசிஷனுக்கு வரதுக்காக பேசுகிறேன் அதுக்கு அப்படி இல்லையே. நாங்கள் பொசிஷனுக்காக அறகலை செய்யலையே, நாங்கள் உசுரை பணையை வச்சு அறகலை செஞ்சோம். அன்னைக்கு வெடி வச்சிருந்தோம், எங்களுக்கு யாரும் பேச போகிறோம்? அன்னைக்கு எங்களுக்கு சுட்டு இருந்தா இந்த கவர்மெண்டால் அப்போ நாங்கள் அன்னைக்கு செத்துருப்போமே. அதனால் களவு செய்கிறவங்களுக்கு எதிராக நாங்கள் பேசுவோம். எந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் பேசுவோம். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு இன்னும் நாங்கள் அந்த க்ளோஸ் கூட என்ன ஸ்போர்ட்ஸ், அதனால் அண்டையிலேருந்தே ஃபைட்டில் இருக்கிறேன், நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கிறேன் ஃபைட்டை. அப்போ அடுத்த கேள்வி பிரசிடென்ட் ஆவீங்களா இல்லையான்னு, அது வந்து இப்படி தான். அது வந்து அந்த 66 லீகல்ஸ்ட கையில் இருக்குது. அது அவங்க ஓட் பண்ணணும். நான் பிரசிடென்ட் எனக்கு கண்டெஸ்ட் பண்ணலாம். புதிய கெசட் படி நான் நினைக்கிறேன் டாக்டர்
லாயர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணலாம். நீங்களும் அக்கௌண்டன்ட் அண்ட் ஃபுட்பால் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். அதனால எனக்கு அந்த ஃபுட்பால் அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் செஞ்சிருக்கிறவங்களுக்கு கேட்கலாம். ஸோ யாரும் கேட்டாலும் இப்போ டேனிஸ் அலிக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் தகுதி இருக்குது. தகுதியை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. தகுதி இருக்குது. மக்கள் இருக்கிறாங்க, என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, லீக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அது ரெண்டாவது விஷயம். முதல்ல இந்த ஊழலுக்கான ஒரு தீர்வு எடுக்கணும். ஒன்றும் ஜெஸ்டர் கல்லன் ரைட் எடுத்துக்கொண்டு போடணும். அப்படி இல்லாட்டி இனிமேல் கண்டெஸ்ட் பண்ணல. ஜெஸ்டர், அனுர சில்வா அந்த இருந்தவங்க, அனுர சில்வா, ஜெஸ்டர், அதுக்கு போகிற மணிலால் பிரனாந்து மகன், ரஞ்சித் ரொட்ரிகோ, இந்த கள்ள கூட்டம் எல்லாரும் கல்லன்னு சொல்லி லேபிள் பண்ணி அவங்கள ஒதுக்கணும் ஃபுட்பாலர். அதுக்காக தான் நாங்கள் இப்பயும் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவங்களோட கையில் தானே இருக்கு. அவங்க தான் இருக்கிறாங்க. ரைட். அப்போ ஏன் அவங்களோட சைட்ல இருந்து இன்னும் ஒரு ரிப்ளை வரல? இப்போ குசலா சரோஜினி ரிப்போர்ட், இப்போ நீங்கள் போலீஸுக்கு போயிருக்கீங்க, நிறைய தரப்பு போயிருக்குது, ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் கடந்த வாரம் இன்னொருத்தர் அல்லாஹ் தூஷண கமிஷன் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு போனார் ஒருத்தர், அவர் கூட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கணும்? அப்போ இது இவ்வளோ அழுத்தங்கள் இருந்தும் ஃபுட்பால் ஃபெடரேஷன்லேருந்து இது வரைக்கும் எதுவும் பதில் இல்லையா? இல்லை, ஃபெடரேஷன் பதில்னா நீ ஃபெடரேஷன் பதில் சொல்றதுக்கு இயலாது. கல்லனுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? ஒன்று மினிஸ்ட்ரி தான் இப்போ இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். போலீஸ் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். மினிஸ்ட்ரி தான் இதுக்கு ஏற்ற வழக்குகளை போட்டு மினிஸ்டர் வழக்கு ஒன்றும் போட்டு சந்திக்கல. மினிஸ்டர் சந்திச்சது வேலை இல்லையே. நான் ஏன் மினிஸ்டர் சந்திக்கணும்? நான் சும்மா கேட்குறேன். நான் மினிஸ்டர் சந்திக்கணும் ஏன்டா சொந்த தேவைக்கா நான் பேசுகிறேன்? மினிஸ்டருக்கு இதெல்லாம் விளங்குது. வெளிவட்டமா நாங்கள் FCIDக்கு கொடுத்துட்டோம், இதுக்கு கொடுத்துட்டோம். மினிஸ்டருக்கு எடுக்கலாத டாக்குமெண்ட், மினிஸ்ட்ரியில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எடுத்தால் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ மினிஸ்டருக்கு ஏன் வழக்கு போடலாமா? பொய்யை கொண்டு போகக்கூடாது. மக்களுக்காக பேசணும். உண்மையாக ஜெஸ்டர் கூப்பிட்டு இன்னொன்று மினிஸ்டர் வந்ததே எலெக்ஷன் வித் இல்லையே, நேஷனலிஸ்டில் வந்த மினிஸ்டர் தான் இருக்கிறாரு. சரியா? அப்போ மினிஸ்டரோட பிழைகள் நாங்கள் தான் சொல்கிறேன். இப்போ ஏஷியன் மெடல் ஹோல்டர் ஒன்று டெப்யூட்டி மினிஸ்டர். அப்போ அவருக்கு கடமை இல்லையா தான் இந்த ஸ்போர்ட்ஸை காப்பாற்றுறது? அப்போ இது அதுதான் அதான் இப்போ இதை நான் பேசுகிறனால இன்றைக்கி இது பெருசாக விளங்குது. இதே வெண்ணொருத்த சின்ன ஒரு ஒரு போய் ஒன்று இதை சம்மந்தமாக வெங்கசாரி சம்மந்தத்தில் பேசி எனக்கு வெளியே வருமா? இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த முறை இதை மாற்றி கொண்டாதான் நான். அதனால் ஜேபி இப்போ சொல்கிறாங்க தானே, அவங்க ஊழலுக்கு எதிராக இருக்கிறோம், நாங்கள் கலவை பண்ணல, நாங்கள் இப்படி தான் அப்படின்னா இதுக்கு முடிவு எடுத்தே ஆகணும். அப்போ ஃபுட்பால் ஃபெடரேஷன் நீங்கள் கேட்ட மாதிரி ரிப்ளை ஒன்றும் இல்லை. போய் டூர்னமெண்ட்ஸ் போட்டு பொய்க்கு செஞ்சு மாற்றத்தை கொண்டு போகிறாங்க. இதுதான் செஞ்சுட்டு மற்றும் ஒரு கதை இருக்குது டேனிஸ். இங்கேருந்து பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போனாலும் கூட அவங்களுக்கு நிறைய உறுதிமொழிகள் வழங்கப்படும். ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் வழங்கப்படுறதா கூட்டிகிட்டு போனாலும் கூட அங்கு அந்த வசதிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கட்டாயம். இப்போ எனக்கு சிரிப்பாக இருந்த என்ட்ரியை கொண்டு போய் போட்டார் ஒருத்தர். அவர் மேனேஜராக இருந்தார். அந்த காலத்தில் இருந்து எனக்கு மிச்சம் பாய்ஸ் கம்ப்ளைண்ட், பிளேஸ்மார் எங்களுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ் தரல இப்படின்னு. அதை விடும், அது ஒரு சைடில் எங்களுக்கு இந்த சம்மந்தம் இல்லை. அது சம்மந்தம் தான் நான் சொல்கிறேன். அதை பற்றி பேசல. ஃபாரின் பிளேயர்ஸ் வந்தால் ஃபாரின் பிளேயர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டிஸ் 200% கொடுக்குறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல், சாப்பாடா, ட்ராவலிங்கா, இந்த உங்களுக்கு தெரியுமா? நல்ல ஒரு கதை உங்களுக்கு ஞாபகம். ஃபியூஸ்லஸ்ன்னு ஒரு பிளேயர் இருந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் மோல்டிஸ். எஸ், மன்னார் பிளேயர். ஒரு உண்மையாக ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் உண்டு எங்களுக்கு ஃபுட்பாலர்ஸாக. அவரோட பர்சனல் விஷயத்துக்கு சூசைட் ஆகிட்டார். சூசைட் ஆகி அங்கேருந்து பொடியை கொண்டு வரோம். ஃபியூஸ்லஸ்ட ஒய்ஃபுக்கு சொல்கிறாங்க, வாங்க ஹோட்டலில் தாங்குங்க. யார் சொல்கிறது? ஃபுட்பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட். ஹோட்டலில் தாங்குங்க, நாங்கள் பில்லை பே பண்ணுறோம், இருங்க. உண்மையாகவே அவங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க தானே வேணும். போயிட்டு அந்த மாப்புள்ள இறந்து தான் கைப்புள்ள தூக்கிட்டு அது ரிசப்ஷனில் போய் அவர் கணக்கு நிற்கிறான். என்னத்துக்கு? இவங்க பே பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த புள்ளோட காசு இல்லாமல் அவங்கள்ட்ட காசு இருக்குது. அவங்கள்ட்ட எல்லாம் ஃபாரினில் இருக்கிறான், அவங்கள்ட்ட காசு இருக்குது. அவள் சொல்கிறா, அவங்கள்ட்ட என்கிட்ட காசு இருக்குது, நான் கட்டியிருப்பேன். ஆனால் இவங்க சொன்னனால நாங்கள் இருந்தோம். ஆனால் கட்டலை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களே காட்டி தான் ரூமில் இருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பொடியை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து நிகாம்பில் வச்சாங்க. நான் போனேன் நிகாம்புக்கு. அதுக்கப்புறம் தான் மன்னார் கொண்டு போய் அடுத்த நாள் அடக்கினது. அப்போ ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இவ்வளோ நடந்திருக்குது. ரைட்? இப்போ ஒரு டூர்னமெண்ட் செய்கிறாங்க, ஃபெடரேஷன் கப் அகாடமி டூர்னமெண்ட் உண்டு. அந்த ஒரு ரோஸ் கோஸ்டில் ஒரு அகாடமி செய்கிறாரு ஒரு ஆள். அவருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணி அவரோட அகாடமிஸும் 18 அகாடமிஸ் தான் விளையாடுது. அப்போ ஃபெடரேஷன் கப்புன்னு ஐலண்ட் வைடாக உள்ள அகாடமிஸ் விளையாடு. அதுவும் செய்கிறதில்ல. இப்போ இப்படி தான் இது. அவங்களுக்கு ஃபேவரிசமானவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபியூஸ்லஸில் சாவு நேரம் செஞ்ச வேலை நான் சொல்கிறேன். அப்போ அப்படி ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு மக்களின் பற்றி ஒரு நினைப்பு நினைக்காம தாண்ட வாழ்க்கையை மட்டும் நினச்சிட்டு இருக்கிற இதாக தான் இருக்கிற. இன்னொன்று
ஒரு பிளேயருக்கு வந்து இப்போ வர பிளேயர் ஒன்று நான் நினைக்கிறேன் நல்லா காசு கொடுக்குறான் ஃபாரின் பிளேயருக்கு. இந்த டூர்ஸ் போனோன்னா $100 கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. அந்த $100 கூட எங்களோட பிளேஸுக்கு கொடுக்கல ஸ்ரீலங்கன் பிளேஸுக்கு. சரியா ஃபெசிலிட்டிஸ் பூட்ஸ் கொடுக்கல, ஜெர்சிஸ் கொடுக்கல. அதுக்கு போகிற ஒரு கதை கொண்டு வந்தோம் இல்லையா, நேஷனல் பிளேயர் வந்து நேஷனல் பிளேயர்ஸ் வந்து சேலரி இல்லை, மற்ற நாட்டில் சேலரி கொடுக்குறது இல்லை, அலவன்ஸ் தான் கொடுக்குறான். அது வேறு கதை. மற்ற நாட்டில் அவங்களோட கண்ட்ரியில் டொமெஸ்டிக் ஃபுட்பால் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அவங்க அது விளையாண்டு அந்த டூர்னமெண்ட்டுக்கு மேட்ச்சுக்கு வந்து 2-3 நாளைக்கே ஒரு கிழமைக்கு முந்தி வந்து ட்ரைனிங் ஆகிட்டு விளையாண்டு போவாங்க. இது 6 மாதம் கேம்ப் பண்ணி பெத்த காணியில் வச்சு அவனுக்கு 35,000-20,000 சம்பளம் கொடுத்து போதுமா ஒரு பிள்ளையோட லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு? அப்படி ஏமாற்றி தான் இந்த பிளேஸை வச்சுட்டு இருந்தான். சரியா இப்போ நான் நினைக்கிறேன் இந்த வார டொமிகிஸ்தானோட மேட்ச் இருக்குது 9th FC குவாலிஃபயர்ஸ். நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்ரீலங்கன் ஒருத்தன் இல்லை 2 பேர் தான் விளையாடுவோம், மற்ற எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் விளையாடுவோம். இன்னும் மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறேன்னா எங்களுக்கு நான் தெரியுது இல்லை இது. ஸோ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கலாம், இது சார்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம், உடனடியாக ஒரு ஆக்ஷன் எடுத்து இதில் உண்மைத்தன்மை ஆராய்ந்து இப்போ குசலா சரோஜினி ரிப்போர்ட் அதில் குறிப்பிடப்பட்டிருக்க விடயங்கள் 5 பேர் கொண்ட ஒரு அறிக்கை புத்தகம் அது. அப்போ அதில் நிறைய விடயங்கள் விசாரித்து முழுமையான தகவல்கள் அதில் அடங்கி இருக்குது. ஸோ அதுகளை பார்த்துட்டு குயிக் ஆக்ஷன் எடுத்தால் தான் இந்த ஃபுட்பால் ஃபெடரேஷனை இவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றணுமா, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நான் காப்பாற்றணுமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு பதில் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு. வாங்க எதிர்பார்த்துருக்கோம் அவர் கூட. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டொமெஸ்டிக் ஃபுட்பால், அதாவது எங்கள்கிட்ட இங்கே லீக் சிஸ்டம் ஒன்று இருக்குது தானே. இங்கே லீக்ஸ்னா உதாரணத்துக்கு வவுனியா எடுத்தா, மடுமாந்து எடுத்தா, உதாரணத்துக்கு அங்கிட்டு அம்பாறை, அப்படி கிளிநொச்சிங்கால, இங்கே கேண்டி, கலம்பு, குருநாகலை, இப்படி எடுத்தால் இந்த லீக்ஸ் இருக்குது. இந்த லீக்ஸ்ட டூர்னமெண்ட்ஸ் நடக்குது இல்லைன்னா எல்லாம் கள்ளப்பயில தான் இருக்கிற லீக்ஸ். காசு கொடுக்குறேன்னு காசு கொடுத்தும் இல்லை. அது ஒன்று. 2வது விஷயம் வந்து நேஷனல் வைட் டிவிஷன் 2 2018 அடித்தது. டிவிஷன் 2 2018 போகிற அடிச்சில்லை. ஸ்ரீலங்காவில் டாப் லீக் வந்து சூப்பர் லீக் நினைக்கிறேன் இப்போ ஒரு 4 வருஷம் அடிச்சில்லை. சும்மா நினைங்க 24 வயசு பிளேயர், 25 வயசு பிளேயர், 4 வருஷமாக அவன்கிட்ட பீக். அது 4 வருஷமாக ஃபுட்பால் அடிக்காமல் இருந்தால் 29 வயசு 30 வயசு அந்த கிளப்பும் பிளேயரை வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளப்ஸ் யோசிங்க, நாடு ஃபுல்லாக கிளப் செய்கிறவங்க செலவழிச்சு அவங்க ஒன்றுமே பெனிஃபிட் ஒன்று இல்லையே. அவங்க எல்லாம் காசை கொண்டாந்து ஃபுட்பாலுக்கு போடுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச மிச்சம் பேர் போட்டதுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இந்த கல்லுனால. சரி, அப்போ டொமெஸ்டிக் ஃபுட்பால் அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டு இப்போ நாங்கள் பேசுகிற நேரம் ஒரு டூர்னமெண்ட்டை போட்டுருவேன். அதனால எல்லாம் செஞ்சுட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார சுகத் திலகரத்ன இறங்க குணசேகர எனக்கு நான் முதல்ல ஏறினத்துக்கு பிறகு 2வது கூட்டுக்கு ஏறது அவர். சரியா, அப்படி இருக்கிற நீங்கள் எல்லாம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நாங்கள் சிங்களத்துலேயும் சொல்லிட்டோம், தமிழ்லையும் சொல்லிட்டோம். இதுக்கு பிறகு இனி நாங்களும் வந்து இப்போ இது கண்டினியூ ஆகும். இப்போ இந்த டைமில் கூட நாங்கள் அந்த பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் கூட ஃபீஃபாலேருந்து ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஸ்ரீலங்காவுக்கு காசு வந்து தானே வரும். காசு வந்து இப்படி தான் ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்குது. எப்படி $5 லட்சம் கட்டாயம் வரும். $5 லட்சம் வருஷத்துக்கு ஸ்ரீலங்கா ஃபுட்பால் ஃபெடரேஷன் கிடைக்குது வருஷத்துக்கு கட்டாயம். அது ஃபுட்பால் டெவலப்மெண்ட்டுக்கு. அதுக்கு பிறகு $50,000 கொடுக்குறாங்க உமன்ஸ் ஃபுட்பால் டெவலப்மெண்ட். ஃபீஃபா ஃபார்வர்ட் போயிட்டு அடிச்சா அவங்களுக்கு வரும். ஃபீஃபா ஃபார்வர்ட் ஃபண்டிங் சிஸ்டம் சொல்லி கூகுளில் அடிங்க, எல்லாருக்கும் பார்த்துக்கலாம். அதில் வருது எங்களுக்கு எவ்வளோ வருது $. உமன்ஸ் ஃபுட்பாலுக்கு 50,000, கிராஸ் ரூட் ஃபுட்பால் 50,000, அப்படி 50,000 வரும். எல்லாம் 1 மில்லியன். உமன்ஸ் ஃபுட்பால் இன்னமும் அது வந்து சம்மந்தமாக ஒரு சில தகவல்கள் எனக்கு கிடைச்சிது. தங்களுக்கு தேவையான ஒரு சிலர் தான் கேப்டன் ஆகும், அது செலக்டிங் கமிட்டியில் போடப்பட்டிருக்குது ஒரு தகவல் இருக்குது. அதுவுமே என்னமா அந்த கேர்ள்ஸ் டீமில் செலக்ட் ஆகுறவங்க எல்லாம் அந்த அதிகாரிகளோட இருக்கிறவங்க தான் செலக்ட் ஆகுறாங்க. அப்போ அது நான் பச்சையாக சொல்ல போனால் இன்னும் அது கொஞ்சம் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அது நான் பச்சையாக சொல்ல போனால் வந்து மிச்சம் இதாகும். உமன்ஸ் ஃபுட்பால் தான் ஸ்ரீலங்காவில் குயிக்காக மெடல் எடுக்க இயலுமான ஃபுட்பால். ஆனால் அதில் உள்ள உமன்ஸ் ஃபுட்பால் வந்து இப்போ அதுக்கும் ஃபாரின் பிளேயர்ஸ் கொண்டு வரான், Under 17 கொண்டு வரான். இல்லை இப்போ இது வந்து நான் சொல்கிறேன் ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது ஃபுட்பால். சரியா, இப்போ ஃபார்மர் நேஷனல் பிளேயர்ஸ் இருந்த ஸ்ரீலங்காவில் நேஷனல் ஃபுட்பால் அடித்த பிளேயர்ஸ் இருக்கிறான். டாய்லெட் கழுவுறான், ஒரு தொழிலும் இல்லை. அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் கொட்டையனில் உங்களோட ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். சுற்றி வர கொட்டையனில் இருக்கிறான் நேஷனல் பிளேயர்ஸ் மிச்சம் பேர். ரத்னம் பிளேஸ் எல்லாம் சுற்றி வரதான் இருக்கான். ஆனால் ஒரு நாள் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பார்க்க லொபியில் சான்ஸ் கொடுத்துருக்குறாங்களா? இல்லை.
எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். யாரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபெடரேஷன் பிரசிடென்ட் மாரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிரசிடென்ட் மாரோட லீக்ஸில் உள்ளவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள தான் கொண்டாந்து வைக்கிறது. சிலவங்களை கொண்டு போயிட்டு கட்டாரில் வந்து இங்கே இருந்து நேஷனல் டீம் இந்த ஃபெடரேஷன் உள்ளுக்கு ஹயர் பண்ணிவிட்டு கட்டாருக்கு கொண்டு போய் ஒரு ஆளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று கட்டாரில் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறார். சாட்சி இருக்குதுங்களா? கட்டார் ஃபெடரேஷன் ஃபுட்பால் ஃபெடரேஷன், கட்டார் ஃபுட்பால் ஃபெடரேஷனில் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ அந்த லெவலில் ஒரு ஜாதி ஒரு என்ன அது சொல்கிறது, ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஸ்போர்ட்ஸ் ஆக்கி இதை வந்து மக்களோட உண்மையான. ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் தெரிய வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியும், மக்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்ல வந்திருக்குது. ஒரு பிரசிடென்ட் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தூக்கிட்டு அப்படியே சுவிஸ் போகிறாரு. சுவிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தூக்கிட்டு அதை உமன்ஸ் இது ஒன்றில் போட்டு தூக்கிட்டு சுவிஸ் போகிறாரு. இதுதான் இது வாழ்க்கை, ரைட்? இதுதான் கூட வாழ்க்கை. இது வந்து மேட்சஸை முன்னுக்கு வச்சுட்டு அதுக்கு பின்னுக்கு சொகுசான வாழ்க்கை என்டர்டெயின்மெண்ட். அடுத்தது இன்னும் ஸ்ரீலங்கா இந்த ஃபெடரேஷன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் AFCக்கு அடுத்த பிரசிடென்ட் வாரத்துக்கு ஓட் பண்ணணும். இங்கே இருந்தானே ஓட் போவோம். அப்போ அதுக்குள்ள ஒருத்தர் தான் தேவை. அப்போ FIFA இது சம்பந்தமா பரிசோதிச்சு பார்க்காதா? இப்போ பரிசோதிச்சு பார்க்கற இல்ல FIFA நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நான் இமெயில் பண்ணியிருக்கிறேன், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் அனுப்பிட்டேன் டிரான்ஸ்லேட் பண்ணி. இங்கிலீஷ்ல இருந்து குசலாசர ரிப்போர்ட் வந்து சிங்கள தெரிஞ்சு அதை நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மற்ற டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் எடுத்து நான் எல்லாம் மெயில் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் FIFAக்கு இதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. அது இதை யார் எடுக்கணும் ஆக்ஷன்? இது ஆக்ஷன் எடுக்கணும் இங்கே உள்ள உள்நாட்டு விவகாரம்னால. இன்னொன்று FIFAல இப்போ காசு அனுப்புறதையும் குறைச்சிருக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்புறது நான் தான் அனுப்புனேன், வேற யாரும் இல்லை, நான் தான் தானிஷாலி தான் அனுப்புனேன். சரியா பார்த்துக்கொள்ளும். அப்போ இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கிறோம், அது வேறு. ஆனால் இங்கே உள்ள முடிவுகளை எடுக்க வேண்டியது இங்கே உள்ள கவர்மெண்ட், இங்கே உள்ள டிபார்ட்மெண்ட். உள்நாட்டு விசாரணை தான் முதல்ல. அப்போ FIFA இதை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் ஒன்றும் இல்லை இருக்கு. சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் உள்நாட்டில் ஒரு முடிவு எடுக்காமல் சும்மா இருந்தால், சும்மா மினிஸ்டருக்கு வந்து கேன்சல் பண்ணினா சஸ்பெண்ட் பண்ணுவான். மினிஸ்டர் வந்து எடுத்து அவர்கிட்ட கண்ட்ரோலுக்கு எடுத்து. அப்படி இல்லாமல் ஜெஸ்ஸருக்கு எதிராக வழக்க போட்டு ஜெஸ்ஸரை அரெஸ்ட் பண்ண வச்சு சாட்சி கண் முன்னால் இருக்குது. ஒரு வேறு நாங்கள் தடமாறணும் இருக்கிற சாட்சியை கொண்டு போயிட்டு வழக்கு போட்டு எடுத்தாங்க. வழக்கு போட்டு ஜெஸ்ஸரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு சம்மந்தமாக அரெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு இன்டர்வியூ ஒன்று போட்டு FIFAவோட பேசி மினிஸ்டர் அதுக்கு பிறகு இதை பேலன்ஸாக கொண்டு போகணும். அதை கொண்டு போய் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அழகு மரம் எலெக்ஷன் வச்சா புது டீம் ஒன்று வரும். மக்களின் இப்போ NPP வந்துன்றனால புதுசாக அந்த மாதிரி மக்கள் டீம் ஒன்று வரும். அதனால் மினிஸ்டருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இதுக்கான சரியான முடிவுகளை எடுக்கணும். ஸோ அனைவருடைய அவதானமும் எதிர்பார்ப்பும் அதுதான். விளையாட்டு துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர், பிரதி அமைச்சர்கள் இந்த விவகாரத்தை உடனடியாக பரிசோதித்து, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இது பற்றி எல்லா இடமும் பேசப்படுற ஒரு விஷயம்தான் இது. ஸோ உடனடியான ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுமா இல்லையா என்பதை தான் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல இந்த விவகாரங்கள் அப்படியே ஃபைலெல்லாம் கீழே போயிடும். ஸோ இந்த அரசாங்கத்துக்கு இருக்க ஒரு பிரதான நல்ல விஷயம்தான், உடனுக்குடன் இப்போ விசாரணைகள் ஒவ்வொன்று அரசியல் ரீதியான விசாரணைகள் குயிக்காக நடக்குது அவங்க சொன்ன வாக்குறுதிகள் அடிப்படையில். ஸோ இந்த விளையாட்டுத்துறையில் சம்பந்தமான இந்த ஃபைலும் உடனடியாக பார்க்கப்பட வேண்டும், விசாரணைக்குட்படுத்தப்படணும், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஊழல் குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஃபுட்பாலை ரசிக்கின்ற, நேசிக்கின்ற, அதே தம் வாழ்க்கையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டேனிஸ் அலி போன்ற பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. டேனிஸ், இறுதி இப்போ ஜஸ்பர் உமர் உங்களோட கோபமாக இருப்பார். என்ன இப்போ இவ்வளோ விஷயத்தை பகிரப்படுத்துறீங்க, ஊடகங்களுக்கு முன்னால் போய்ட்டு சொல்கிறீங்க, சிங்களம் தமிழ் இப்படி 2 மொழியிலையும் வச்சு செஞ்சு கொண்டிருக்கீங்க. அதே போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, FCID போகிறீங்க. இப்போ இது பேசி வார்த்தை இருந்துச்சா அண்மையில்? எதுவும் ஃபோன் கால்ஸ் எதுவும் இல்லை? ஒவ்வொருத்தரை வச்சு டீல் பேசுகிறாரு உங்கள்கிட்ட, ஏதாவது பேசி செஞ்சுக்குவோம். காசுக்கு தான் இன்னைக்கு காசு தானே இருக்கு, காசு தாரத்துக்கு தான் ரெடி. எங்களுக்கு காசு வேணும், வாங்கிட்டு சைலண்டா இருக்கிறது காசு இல்லையா? வேணாம் உள்ள குட்டிகளோட வாழலாம். மேல நாங்க கடைசிக்கு செத்தோன்ன மேல போவோம் தானே. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கு. நான் அண்மையில ஒரு பேப்பர் வாசிச்சேன், பேப்பர் அருணையில உங்களை பத்தி ஒரு விஷயம் போட்டுருந்துச்சு, சிங்களத்துல போட்டுருந்துச்சு. இப்படி டேனிஸ் அலி இந்த இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு சம்பந்தம், ஊழல் நடந்திருக்கு, டேனிஸ் அலி சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்ப இதுக்கு என்ன பதில்? இல்லை இப்படி தானே தில்ஷான், அப்படி நான் குற்றச்சாட்டுக்கு சம்மந்தமாக இருந்தால் என்னையை பற்றி ஒரு போலீஸ் என்ட்ரியாலும் இருக்கணும். ஒரு போலீஸ் என்ட்ரி கூட இல்லை. நான் டூர்னமெண்ட் ஒன்று செஞ்சோம், அதை வந்தது, அதை வந்து நாசமாக்கினது, பிரச்சனைப்படுத்தினது ஜஸ்ட் ஒரு மாதிரி கூட்டத்தை கொண்டாந்து போட்டு அதை டிலே பண்ணி 11 காலையில் தொடங்க வேண்டியது பகல் 11 மணிக்கு தொடங்க வச்சு அப்போ நைட்டாக காட்டில் டூர்னமெண்ட் போயிட்டு முடிச்சுக்கலாம் போணுச்சு. அதனால அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதை தவிர இதை வந்து பொய்க்கு என்ன பேரை போட்டு இப்போ இது தொடங்கி விட்டார ஜஸ்டர், நான் முடிக்கிறேன், நீங்கள் தொடங்கினா நான் முடிப்பேன். இப்போ இதுக்கு முந்தைய எட்வர்ட்
என்று சொல்லி ஒருத்தர் பேசினார். அந்த நேரம் நான் சொல்கிறேன், இப்போ மணிலாலுக்கு அகேன்ஸ்ட், மணிலால் ஃபெர்னாண்டோக்கு அகேன்ஸ்ட் அவனை கொண்டானுங்க. சரியா? அது இன்னும் ரிசர்ச் நடக்குது, ஒன்றும் நடந்ததில்லை, ஆக்சிடெண்ட்டில் தான். அதே மாதிரி நான் போகிறேன், என்னை முட்டி கொண்டுட்டு ஜெஸ்வருக்கு என்னை முட்டி கொண்டுட்டு என்ன சொல்லலாம், முட்டி கொண்டாச்சு, பரவாயில்ல, போகிற உசுறு போட்டு நாங்கள் வேலை செய்கிறது மக்களுக்காக, அந்த வேலை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்படி அச்சுறுத்தலும் இருக்குது. அதுக்கு பயப்படுற ஆள் இல்லை, மக்கள் எங்களோட இருக்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் கோட்டாவை விரட்டி இருக்க மாட்டோமே. சரியா? கோட்டாவை நாங்கள் விரட்டுற நேரம் எங்களோட நேரம், அந்த நேரம் எங்களை தெரியாது. நான் இப்போ தானிஷ் அலின்ட்டு அரகலைக்கு போகிறோம் தெரியும். அப்போ அந்த டைமாக இருந்தால் தெரியுமா என்ன? தெரியாது. அப்போ அப்படி இருந்தது தான் நாங்கள் இதுக்கு கொண்டாந்து மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு ஒரு நாட்டை கொண்டாந்து வச்சுருக்கிறோம். இதுக்கு மேலேயும் இது இப்படி கொண்டு போயிடுறதுக்கு நாங்கள் வழிவிடக்கூடாது. இதனால மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஒரே ஒரு விஷயம், குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல குரல் கொடுங்க, சைலண்ட்டாக இருக்க வேண்டிய இடத்துல சைலண்ட்டாக இருக்கும். அது ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் சரியான நேரத்தில் செஞ்சோம்னு சொன்னால் எங்களோட நாடு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வரும். என்னென்னா யாரையும் இந்த கவர்மெண்ட் செய்யும் அந்த கவர்மெண்ட் செய்யணும், கவர்மெண்ட்ஸை நம்பாதீங்க, மக்களை நம்புங்க. நான் கூட போன இன்டர்வியூவில் தான் சொன்னேன், மக்களை நம்புங்க. நாங்கள் மக்களை நம்ப போய் தான் நாங்கள் இன்றைக்கி போராட்டம் முடிச்சுட்டு இங்கே இருக்கிறோம். இதுதான் விஷயம். டேனிஸ், அதே மாதிரி இந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னைக்கு பாடசாலை ரீதியாக நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டு பாடசாலை மட்டங்களில் அவங்க பிளேயர்ஸாக தான் இருக்காங்க, நல்ல டாப் பிளேயர்ஸாக இருக்காங்க. பட் அவங்களோட எதிர்பார்ப்பு நேஷனல் டீமில் நாங்களும் விளையாடுவோம், சர்வதேச ரீதியாக இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் மேட்சஸில் நாங்கள் விளையாடுறதுக்கான ஒரு கனவுகளோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா இந்த ஃபுட்பால் ஃபெடரேஷன் இப்படியே போனால் அவங்களோட கனவுகள் அவ்வளோதான், கனவு மட்டும்தான், அது நிறைவேறாது. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு அதே மாதிரி ஃபுட்பால் விளையாடுறவங்கள கனவுகளில் நல்ல திறமையாக இருந்து இன்றைக்கி வெளிநாடுகளில் போய் நிறைய இளைஞர்கள் வெவ்வேறு வேலைகளை பார்த்து கொண்டிருக்காங்க, தொழிலை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு டேனிஸ் அலி சொல்ல வர விஷயம் என்ன? அதை மாற்றி அமைக்கணும்டா மக்களாக நாங்கள் எல்லாரும் உண்டு கூடும். அதாவது பிளேயர்ஸ், ஸ்கூல் லெவல்ஸ், அகாடமி லெவல் பிளேயர்ஸ், கிளப் லெவல் பிளேயர்ஸ் ஒன்று கூறுங்க. ஒன்று அது நீங்கள் இல்லாட்டி ஃபுட்பாலில் இல்லை, பிளேயர்ஸ் இல்லாட்டி கிளப்பும் இல்லை, இந்த அசோசியேஷனும் இல்லை, ஃபெடரேஷன் இல்லை, லீக் இல்லை, ஒன்றுமே இல்லை. பிளேயர்ஸ் ஒன்று கூடுங்க. பிளேயர்ஸ் நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு ஒன்றுமே செய்யலாது. உங்களோட ஃபேஸ்புக் இருக்குது, உங்களோட கையில் தானே ஃபோன் இருக்குதா, எடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணுறேன், ரைட்? இப்போ இந்த லைவில் இருக்கிற நேரம் க்ரியேட் பண்ணுறேன், ரைட்? என்ன தானிஷ் அலி பேஜில் கோ ஹோம் ஃபுட்பால் மாஃபியா, தட்ஸ் த ஹேஷ்டேக், ரைட்? அந்த ஹேஷ்டேக்கை எல்லாம் யூஸ் பண்ணுங்க. கோ ஹோம். ஸோ ஃபுட்பால் மாஃபியாவுக்கு எதிராக கோ ஹோம் ஃபுட்பால் மாஃபியாங்கிற ஒரு ஹேஷ்டேக் எந்த இடத்துல உருவாகுது? இந்த இருக்குது போட்டு கோ ஹோம் ஃபுட்பால் மாஃபியா, இதை எல்லாரும் ஷேர் பண்ண தொடங்க. ஸோ ஃபுட்பால் ஆதரிக்கிறவங்க, ஃபுட்பால் ஃபெடரேஷனில் நடந்து கொண்டிருக்க இந்த சொல்லப்படுற குறிப்பாக குசலா சாரோஜினி அறிக்கையிலிருந்து டேனிஸ் அலி உட்பட இந்த ஃபுட்பாலை நேசிக்கிற பலர் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அமைய ஊழல் குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட இந்த ஃபுட்பால் ஃபெடரேஷனில் இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகள் விலக வேண்டும் என்று தான் இவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அரசாங்கத்துக்கும் இது சம்பந்தமாக வலியுறுத்துகின்றார்கள். ஆகவே கோ ஹோம் ஃபுட்பால் மாஃபியா, கோ ஹோம் ஃபுட்பால் மாஃபியாவுக்கு எதிராக இந்த இடத்துல இருந்து ஒரு ஹேஷ்டேக் ஆரம்பமாகி இருக்குது. ஸோ பார்க்கலாம் அதுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு. இந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுங்க, கோ ஹோம் ஃபுட்பால் மாஃபியா. இந்த ஜெஸ்ஸர் உமார்ன்ற ஒரு தனிப்பட்ட நபருக்காக மட்டும் இல்லை, இந்த இந்த அடிப்படை இந்த எல்லா லீக்ஸ்லேயும் ஒரு கல்லன் இருப்பான், எல்லா இடத்துலையும் ஒரு கல்லன் இருப்பான். அந்த மாஃபியாவை முழுமனையுமே நாங்கள் இலங்கையிலேருந்து ஓரமாக போகிறோம். அதுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் வேணும் மக்கள்கிட்ட. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளேஸ், யங் பிளேஸ் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, நேஷனல் விளையாடணும் கனவு இருக்கும், இந்த ஜெர்சியை போட்டு விளையாடணும், அதில் ஒரு ஆசை இருக்கும். அப்போ அந்த ஜெர்சியை போட்டு விளையாடணுன்ற அந்த ஆசை கனவு நிறைவேறணுமா இருந்தால், அந்த அந்த ஸ்கொட்டுள்ளுக்கு நீங்கள் போகணுமா இருந்தால் முதல்ல இந்த கல்லை நல்லா ஒழிக்கணும். நாங்கள் எல்லாரும் பிளேஸ், நீங்கள் தான், உங்களோட கையில் தான் இருக்குது, வேறு யாரோட கையிலையும் இல்லை, பிளேஸ்ட கையில் தான் இருக்குது. நீங்கள் பேசுங்க, நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், என் உசுறு இருக்கும் வரைக்கும் இருப்பேன், மக்களுக்காக இருப்பேன். அதனால் ரெடியாக இருங்க, இதை நாங்கள் எப்படி சரி முன்னுக்கு எடுத்துகிட்டு போவோம். ரைட், அந்த தகவலோடு நாமும் இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் ரசிகர்களும் நாடில் ஷான்வின்சன். ஸோ நன்றி டேனிஸ் அலி. லங்கா ஸ்ரீக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை யாருமே பிடிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், அதாவது ஃபுட்பாலாக இருந்தாலும் யாருமே பிடிக்கிறதே இல்லை மீடியா. நான் கூட எல்லாம் பொலிட்டிக்கலாக தான் போய் அதுதான். அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு சப்ஜெக்டை பேசுகிறோம், மக்களுக்காக பேசுகிறோம், உண்மையாக பேசுகிறோம். இன்னொரு நேரம் அந்த உண்மைக்காக நீங்கள் ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள்
தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது லங்காஸ்ரீயோட மக்கள் இணைந்திருங்க. நான் நினைக்கிறேன் இலங்கையில் உலக வாழும் தமிழர்கள் பார்க்குற ஒரு சேனல் தான் லங்காஸ்ரீ. அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 இன்டர்வியூக்கு மேலே கொடுத்துருப்பேன் லங்காஸ்ரீக்கு. மிச்சம் தமிழில் பேசினது லங்காஸ்ரீயோட தில்ஷானோட. ரொம்ப நன்றி. அதாவது நீங்களும் வர வர உங்களோட ப்ரெசன்டிங் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் மாற்றமாக இருக்குது. அன்னைக்கு பார்த்த தில்ஷான் இல்லை, இன்றைக்கி பார்க்குறேன். அதாவது இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி பார்த்த தில்ஷான் இல்லை. ஒரு பெரிய மாற்றம் ஒன்று இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நல்ல விதமான மாற்றமா நல்ல விதமான மாற்றம். ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப நன்றி. நன்றி டேனிஸ் அலி. தொடர்ந்தும் உங்களுடைய போராட்டம் தொடரும். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒலிப்பதிவாளர் ரசிகர்களுடன் நான் டெல் ஷார்மன்ஸ். நன்றி, வணக்கம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.